ரைட். ஆம், 2, 3 சாட்சிகள் மக்கள் வந்து சொன்னாங்க. they wanted to say, ஆம், இங்க வந்து அவங்களுக்கு கர்த்தர் வந்து செஞ்சதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஐ திங்க் தேர் நாட் ஹியர். அவங்க இங்க இல்ல. ஒருத்தவங்க அவங்களுடைய சொத்து கிடைக்காதுன்னு நினைச்சாங்க, ஆனா அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இட் வாஸ் அ லாங் பேட்டில். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தது. பட் அவங்களுக்கு சொத்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ரெஸ்டோரேஷன், கர்த்தர் உங்களுக்கு உங்க பேர்ல இருக்கிறது கண்டிப்பா உங்க பேருக்கு தான் வரும். எங்கேயும் தொலைஞ்சு போகாது, யார்கிட்டையும் போகாது. கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டாரு. அப்படி உங்க வாழ்க்கையிலும் இதே மாதிரி சிமிலரா ஏதாவது ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அது லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை உங்க ஹஸ்பண்டோ இல்லை உங்க ஒய்ஃபோ எல்லாம் உங்கள்கிட்ட திரும்பி வந்துடும். ஸோ பி ஸ்ட்ராங். பி ஸ்ட்ராங். இட் இஸ் நெவர் going to be a case where the enemy is going to be exalted. அதாவது பிசாசு ஜெயிக்க போறதுக்கு எந்த வித சாத்திய கூறே கிடையாது. ஜீரோ அவனுக்கு. ஆனா அவன் இருக்கிற மாதிரியே தான் தெரியும். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளைக்கு போன வாரமே சொன்னேன். லாஸ்ட் மினிட்ல ஒரு 30,000 ஆக்சுவலி 50,000 அவர் அப்படி சேவ் பண்ணி 30,000 நான் காசு கட்டிட்டேன். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்குள்ள பரீட்சை எழுதிருச்சு. she wrote the exam. சூப்பர். அனிதாம்மா, நீ சாட்சி சொல்றியாம்மா? இப்ப சொல்லவா? சொல்லு. ஆ, நான் எப்படி சொல்லணும் தெரியலையே. வாயால தான். ஆமா, எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். அது வணக்கம். அப்புறம் ஒண்ணும் இல்ல, என் பேர் அனிதா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னை பத்தி உன்னை இன்ட்ரோடியூஸ் தேவையில்லை. பட் அவருக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்தார். அதை உங்கள்கிட்ட சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நாங்க எங்க அம்மா வந்து ஒரு இறந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எங்க அம்மாவுடைய வீடு வந்து எங்க அம்மா இருந்த வீடு வந்து எங்க அம்மா ரொம்ப ஒரு வீடு ஆசைப்பட்டு வாங்குனாங்க. அது மெயின் ரோட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, ம் ரொம்ப அந்த வீட்ட ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனாங்க. என் தம்பி வந்து அவங்க ஒய்ஃப் பேர்ல அந்த வீட்ட வந்து எழுதிட்டான். ஏதோ லோன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொல்லி ஏதோ எழுதிட்டான் அந்த வீட்ட. ஆனா வந்து இப்ப எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ட வந்து அந்த பொண்ணும், என் தம்பியும் வந்து செப்பரேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எங்க அம்மாவுடைய வீடு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா, "அது என் வீடு. நான் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிருச்சு. நாங்க வந்து எங்க அம்மா சொன்னாங்க, "அந்த வீட்ட இது பண்ணிட்டு, எனக்கும் என் தங்கச்சிக்கும், எங்க தம்பிக்கு 3 பேருக்குமே அதுல ஒரு ஷேர் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, குடுக்கவே முடியாதுன்னு சொல்லிருச்சு. பட் அவங்க ஆல்ரெடி அவங்க செப்பரேஷன்ல வேல ஸோ ரொம்ப வந்து ஒரு மாரி அ க ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இன்னொன்னு என்ன ஒரு சிக்கலான ஒரு ப்ராசஸா இருந்துச்சு. யா எங்க வீட்ல எங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எழுதியே தராது. ஆ அவ்வளோதான் அந்த வீடு போச்சு, சொத்து போச்சு" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆ நான் கூட பிரதர் கிட்ட சொல்ட்டே இருப்பேன். பிரதரு அவங்க அப்பா வந்து நெறைய இது மாரி அவரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஒண்ணுமே தரல. நானும் பிரதர் கிட்ட சொன்னேன். அப்போ இன்னும் லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக்ன்னு நெனைக்கிறேன். ஒரு 2, 3 வீக்ஸ் பேக்ன்னு நெனைக்கிறேன். நான் யாரோ ஒருத்தங்க சௌமியா வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க அம்மாவுடைய உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு சாட்சி சொன்னாங்களா, அப்ப நான் சொன்னேன், நான் என் மைண்ட்ல நான் மனசுல நெனச்சுக்கிட்டேன். எங்க வீடு வந்துருச்சுன்னா, நானும் வந்து பீஸ்ரேவால சாட்சி சொல்றேன். அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன் மைண்ட்ல. அது ஆனா எனக்கு அது எங்க வரப்போது? அது எப்படி வரப்போதோ? வருமா? வராதா? அது இன்னைக்கு வருமா? இல்ல எத்தன வருஷம் கழிச்சு வரப்போது? அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படின்னு மைண்ட்ல இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு ஒரு பயம். வருமா? வராதா? ஆனா வந்து நான் கண்டிப்பா அந்த வீடு வந்துருச்சுன்னா, நான் வந்து சௌமியா அன்னைக்கு சாட்சி சொல்ற மாரி நானும் சாட்சி சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். அதுக்கு அப்புறம் வந்து சில இது பா விசுவாச அறிக்கைகள்லாம் வந்து சார்ல்ஸ் சொல்லிக் குடுத்த மாதிரி, சிலத நான் பிராக்டிஸ் பண்ணேன். நான் வந்து இந்த இது மாதிரி
தேவன் என்னுடைய சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம். எப்ப உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என் மைண்ட்ல என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா எனக்கு அந்த வீடு வந்து வாங்கியே ஆகணும். ஏன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிள்ளைகளுக்காக குடுத்தது. அவங்க ரொம்ப வந்து ரொம்ப செலவே பண்ண மாட்டாங்க. அவங்க 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 வாழ்க்கையில வந்து அவங்க எதுவுமே செலவு பண்ணாம பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்ச சொத்து வந்து இப்படி போயிருச்சே, இப்படி போய் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு அந்த வீட்டு மேல ரொம்ப எப்படியாவது வாங்கியே ஆகணும். உலகத்தான் வந்து வராதுன்னு சொல்றான். ஆனா நீங்க வந்து அதனால அத நோக்கி நான் வந்து அதுக்காகவே அதை மட்டும் தான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணதே கிடையாது நானு. ஆனா சொல்லிட்டே இருப்பேன். என் சுதந்திரம் எங்க வீட்டுக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து அவங்க எவ்வளோ பெரிய மனுஷங்களா இருந்தாலும், அவங்க எவ்வளோ தந்திரக்காரனா இருந்தாலும், அ தேவன் அந்த தந்திரத்த உடைத்து கொண்டு வருவீங்க. நீங்க அவங்களே வந்து எழுதி தருவாங்க. நீங்க அவங்களே வந்து எழுதி தரணும் ஏசப்பா. அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அவங்களே வந்து எழுதி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவங்களே வந்ததுக்காக அவங்களே வந்து உங்க உங்க வீடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி குடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிட்டே இருந்தேன். ஆனா இடையில ஒரு சோர்வு வரும். இப்ப உங்களுக்கு இப்ப நான் ஏன் இத சொல்றேன்னா, நீங்களும் உங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சில நேரத்துல வந்து யாராவது ஊர்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. எங்க மாமாவோ, இல்ல எங்க அக்காவோ யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நல்லா ஏமாத்தி நம்மள சொத்த வாங்கி வச்சுட்டு நம்மள போட்டு பாக்குறாங்க. அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு டவுன் வரும். அப்புறம் திருப்பி நான் அப்ப அப்ப எப்பலாம் எனக்கு வந்து அப்ப பிரதர் கிட்ட கொஞ்சம் பேசுவேன். பிரதர் இப்படி இருக்கு. எனக்கு சார்ல்ஸ் பிரதர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பிரதர் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இல்ல, இல்ல நம்ம சில இப்படி இப்படி பண்ணு அனிதா, அப்படி பண்ணு அனிதான்னு சொல்லுவாங்க. சோ அத எல்லாத்தையுமே மோஸ்ட்லி வந்து நான் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் அத பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பிரதர்ட்ட நான் சொன்னது கிடையாது ரொம்ப. பட் நான் அத பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் நைட்டு நான் அத கூட சொன்னேன். அ ஒரு நாள் வந்து எங்களுக்கு விரோதமா ஒரு ஸ்பிரிட் அனுப்பிச்சாரு. அத நான் என் ஆவியில பயந்துட்டேன். பார்த்தோனே அந்த ஸ்பிரிட் வந்து என்னை நோக்கி வருது. அத பார்த்தேன் பயந்துட்டு உடனே நான் பிரதருக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன இப்படி எனக்கு இப்படி இருக்கு? எனக்கு பயம் வந்துச்சு. ஆனா அவர்கிட்ட பிரதர் கிட்ட பேசிட்டு பிரதர் சொன்னாரு, அத வந்து அ என்ன என்ன சொன்னீங்க பிரதர்? எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஏதோ சொன்னாங்க. அத அப்படியே நான் செஞ்சேன். ஜெபம் பண்ணிட்டு அத இது பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் சாயந்திரம் வீட்ட ஃபுல்லா வந்து தண்ணி தெளிச்சு கண்ணீர் தண்ணி அடிச்சோம். தெளிச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. வீட்ல தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, அந்த ஸ்பிரிட் வந்து வரும்போது மெதுவா வந்துச்சு. நடக்க முடியாம அப்படியே மெதுவா வந்து எட்டி பாக்குது. ஆனா நான் ஜெபம் பண்ணி, தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணி, அ முடிச்ச உடனே அந்த ஸ்பிரிட் என்ன மெதுவா வந்துச்சோ, அத விட ஃபாஸ்ட்டா வீட்ட விட்டு வெளில ஓடுனத நான் பார்த்தேன். அப்ப அப்ப நான் சொன்னேன், "இது ரீனா அப்பா தான் அந்த பொண்ணுடைய அப்பா தான் இது மாரி பண்றாரு" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் திருப்பி ஒரு இது சொன்னாங்க. என்னன்னா, "நீ இதெல்லாம் முடிச்சுட்டு வா, நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம்னாங்க." ஜெபம் பண்ணும்போது, இந்த பூமி வந்து அவர் செய்ற எல்லா செய்வினைகளும் விழுங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. அந்த அவரு ஜெபம் அப்போ நானும் பிரதரும் ஜெபம் பண்ணோம். இந்த பூமி அவர் செய்த எல்லா செய்வினை கட்டுகளையும் விழுங்கட்டும்ன்னு சொல்லி செய்வினை எல்லா மாதிரிகளும் பூமி வந்து விழுங்கட்டும்ன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். ஆனா, அத 2 நாளா நான் சொல்லிட்டே இருந்தேன். பூமி விழுங்கட்டும். அப்படி சொல்லிட்டே இருப்பேன். நடக்கும்போது, உட்காரும்போதும் இந்த பூமி விழுங்கட்டும் அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அ 2 நாளுக்கு முன்னாடி நெ ரீனா அந்த பொண்ணு வந்து 2 வாரம் லீவ்ல வரேன்னு சொன்னாங்க. வந்துச்சுன்னு சொன்னோனே, எப்படியாவது எழுதணும்னு சொல்லிட்டு எங்க மாமா, என் ஹஸ்பண்ட், என் தம்பி, எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பதஷ்டத்தே இருந்துச்சு. ஆனா வருமா? எழுதி தருமா? அப்படின்னு கடைசில வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து எழுதி தர முடியாதுன்னு சொன்னுச்சு. அப்புறம் ஏன் நான் முடியாதுன்னு சொன்னுச்சு. உங்க அக்காவுக்கு எழுதி தர மாட்டேன்னு சொன்னுச்சு. அது என்னென்னமோ சொன்னுச்சு. பட் எல்லாத்தையும் நான் வந்து இல்ல பூமி விழுங்கட்டும். அவங்களே வந்து எழுதி தருவாங்க. அவங்களே வந்து அடுத்த நாள் வந்து இன்னைக்கு எழுதி தரப்போறேன்னு நாளைக்கு வரேன்னு சொல்லிருச்சு. வரேன்னு சொன்னோனே, அ பார்த்தா அப்பவும் எல்லாரும் ஒரே பதஷ்டமா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நாம நினைக்கலாம் வாங்கிட்டோம்னு விருப்பப்படுவோம். சரி இல்ல சொன்னா. இல்ல நான் என்ன சொன்னேன், "இல்ல எழுதி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ரீனா வந்து கையெழுத்து போடுமா? போடாதா? எப்படி எழுத போறோம்?" அது என்ன சொல்லிச்சுன்னா, "நீ பவர் தான் தருவேன் உன் பேர்ல. நீ வித்துட்டு எனக்கு காசு தரணும்னு" சொன்னுச்சு. ஆ இவன் திடீர்னு ரிஜிஸ்ட்ரார் தான் சொன்னாரு. அந்த ரிஜிஸ்ட்ரார் அங்க எழுதுறவங்கலாம் என்ன சொல்லிட்டாங்க, பவரும் இந்த செட்டில்மென்ட்டும் ஒரே தான். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு எழுதலாம். அதனால நீங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு என்னன்னா செட்டில்மென்ட் எழுதிட்டாங்க.
செட்டில்மெண்ட் எழுதினா எதுவுமே பண்ண முடியாது. லாயர் வந்து பாசிபிலிட்டிஸ் தான் செட்டில்மெண்ட் எழுதிருங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா, நீங்க பவர வாங்கி நம்ம வீட்ல யார் பேர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து லாஸ்ட் மினிட்ல செட்டில்மெண்ட் எழுதிட்டோம். டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கையெழுத்து போடுமா? போடாதா? எல்லாருக்கும் இதே டவுட். எல்லாம் நின்னுட்டுருக்காங்க. எல்லாருமே அங்க அந்த இடத்துல இல்ல. ஆனா எல்லாரும் ஃபோன்ல கனெக்ட் ஆகியே இருக்காங்க. வந்துருச்சா? அந்த பொண்ணு வந்துருச்சா? சைன் போட்டுச்சா? இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் எப்பவுமே நான் தான் ரொம்ப ஆர்வமா இருப்பேன். வந்துருச்சா? அந்த பொண்ணு வந்துருச்சா? கையெழுத்து போட்டுச்சா? அப்படி போட்டுச்சா? எல்லாமே நான் தான் யூசுவலா கேட்பேன். ஆனா நான் அன்னைக்கு என்ன பண்ணா, நான் வந்து என் மைண்ட காமா வச்சுட்டு, "இல்ல நீங்க போட வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் பதஷ்டப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை தான் பண்ணேன். நான் வந்து முன்னாடிலாம் பல பல மணி நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். பட் இப்ப வந்து நான் அறிக்கை பண்ணேன். போட வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் வேலைய செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அ ரீனா சைன் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஏசப்பா, நீங்க வந்து அந்த பொண்ணா வந்து எழுதி குடுத்துறணும். எங்க வீட்டு. அது எங்க வீடு. அதனால அந்த பொண்ணு அத எழுதி குடுத்துறணும். என்னுடைய சுதந்திரத்த யாரும் வச்சுக்க கூடாது. அதனால எங்களுக்கு எப்படியா எழுதி குடுத்துருங்க. எங்க அம்மா வந்து அந்த வீட்ட குறிச்சு ரொம்ப வருத்தத்திலேயே போனாங்க. ரீனா பேர்ல எழுதிட்டான் என் தம்பின்னு சொல்லிட்டு வருத்தத்திலேயே இருந்தாங்க. அத எப்படியாவது வாங்கி குடுத்துருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு, அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். அது லாஸ்ட் நாளும் அதே தான் சொல்லிட்டே இருந்தேன். ஃபைனலா வந்து எ உடனே எழுதி சைன் பண்ணி எங்க வீடு எங்களுக்கு வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, இது நடக்கவே நடக்காது. இது தரவே மாட்டாங்க. அப்படின்னு அவங்க அப்பாவே எங்க கிட்ட சொன்னாரு. நான் எழுதி தரவே மாட்டேன். நீ பண்ணத பண்ணிக்கோ அப்படின்லாம் சொன்னாரு. பட் அவங்களே வந்து எழுதி குடுக்க தேவன் பண்ணினார். அதனால என்னன்னா, நான் பீர்ஷேவாவுக்கு வந்து என்ன நான் வந்து சார்ல்ஸ் பிரதர்ட்ட பேசுவேன். எனக்கு என்ன கத்துன்னா, நெறைய வந்து டிக்ளேர் பண்றது. அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றது. எப்படி அந்த அதிகாரத்த யூஸ் பண்றது. எப்படி நம்ம வந்து அத வந்து தேவனிடத்துல அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வது. நம்ம முன்னாடி நான் வந்து முன்னாடி ஜெபம் பண்ணும்போது பல மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் அழுதுருக்கேன். அழுக வரும். இப்பவும் அழுகுவோம். ஆனா ஜெபத்துல உட்காரப்பலாம் அழுதுருக்கேன். பட் இதெல்லாம் வந்து நான் அபிஷேவால தான் கத்துக்கிட்டேன். ஏன் இத உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கும். நான் நெறைய விஷயங்கள் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். சார்ல்ஸ் பிரதர் சில விஷயங்கள் வந்து நம்ம வளர்ந்த விதம் வேற இருக்கும். இது எனக்கு ஒத்து வராது. நான் சம்டைம்ஸ் வந்து அவர்ட்ட ஆர்க்யூ கூட பண்ண மாட்டேன். நான் அவாய்ட் பண்ணிப்பேன். சில விஷயங்கள் நான் எனக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். இது ஒர்க் அவுட் ஆகுதா? இந்த இந்த விஷயத்த இப்படி சொன்னாங்களே, இத பண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலி இந்த விஷயத்த நான் அப்படிதான் பண்ணேன். சார்ல்ஸ் பிரதர் சொல்லிக் குடுத்துருக்காருல்ல, இந்த இந்த சார்ல்ஸ் இது சொன்னத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த விதத்துல நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது நான் அப்படி ட்ரை பண்ணேன் இந்த விஷயத்த. ஆனா நான் ப அ சி பிரதர்ட்ட பேசும்போது அ ரொம்ப கொஞ்ச நாளா நான் பேசலன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்ட்டா. ஆனா, நான் இத இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போ தேவன் வந்து சம்டைம்ஸ் வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஆனாலும் திருப்பி அப்ப டவுட் வர்றப்பல்லாம், அ சோ ஒரு வாட்டி சொன்னாங்க, டவுட் வந்துச்சு, இல்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா, ஒரு பாட்டு பாடி துதி அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் செய்வேன். சரி பாட்டு பாடி துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம அறிக்கை செய்றதுல தேவன் கண்டிப்பா வாய்க்க பண்ணுவார். அப்ப அது விசுவாசம் நமக்குள்ள தானா வளருது. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து சர்ச்ல கேட்டுருக்கோம். விசுவாசத்த தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து விசுவாசத்த பிராக்டிஸ் பண்றதுக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அத எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கொஞ்சம் சர்ச்சஸ்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு நான் வந்து என்ன சார்ல்ஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நெறைய அந்த விசுவாசத்த எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்லாம் நான் நெறைய ஷேர் பண்ணதில்ல. பிரதர்ட்ட இதெல்லாம் எப்படி பண்ணுவேன், நீங்க சொன்னது அது நெறைய ஷேர் பண்ணதில்ல. எனக்கு ஏதாவது டவுட்னா நான் கேட்டுப்பேன். மத்தபடி வந்து நான் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதில்ல. ஆனா, இப்ப நான் நெறைய விஷயங்கள் பிரதர் சொல்லிக் குடுத்தத நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதுல நான் வந்து கர்த்தர் அதுல கிரியை செய்திருக்கிறாரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் விருப்பப்படுறார். அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நெறைய காரியங்கள் கற்றுக்கொள்வது நல்லது. தேங்க் யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அவங்க ஃபேமிலியில். அது வந்து ஒரு நயவஞ்சகமாக நம்பி செஞ்சு போய் கடைசியில் ஏமாத்திட்டாங்க. அதில் அவங்க அம்மா இறந்ததெல்லாம் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட், ஏற்றுக்கவே முடியாது. அதுதான் அவங்க ரொம்ப ஆஃப் ஆகி இறந்துட்டாங்க. பட் இட் வாஸ் ஏதோ இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் இதுதான் சாட்சி. உங்களுக்கு தேவன் கொடுத்தத உங்கள்ட்ட இருந்து யாராலையும் பறிக்கவே முடியாது. கர்த்தர் அது உங்களுக்கு தான் கொடுத்தாரு.
திருப்பி எடுக்க வேண்டியது நம்ம வேலை. விடவே கூடாது. நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அது உங்க பிஸ்னஸா இருக்கலாம், அது உங்க கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். இட் இஸ் யோர்ஸ். அது உங்க லேண்டா இருக்கலாம், அது உங்க வீடா இருக்கலாம். இட் இஸ் யோர்ஸ். அது உங்களுது. அது விடக்கூடாது. அது விடவே கூடாது. ரைட். அது வந்து குடும்பத்துல நிறைய பேர் அவங்க குடும்பத்துல எல்லாம் சொன்னாலும், அனிதா சிஸ்டர் வந்து ஷி வாஸ் லைக், அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பிடிவாதம். இல்லை அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அதுக்கு பேர் தான் பர்சிஸ்டன்ட். பைபிள் வந்து அப்படிதான் சொல்லுது, பர்சிஸ்டன்ட். சிஸ்டர் வந்து கண்ணாமனா அழுவாங்க. ஷி வில் கிரை. ஆண்டவரே இது வந்து அம்மா எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷி வில் கிரை. பட் ஏபிசிடி எந்த வழி, ஏபிசி எந்த வழி, எந்த வழின்னு தெரியாது. அது அந்த ஏரியாவில் நான் ஜோம் பண்ணும்போது நிறைய பில்லி சூனியம் செய்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் தான் பில்லி சூனியம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. நான் சிஸ்டரை ஷேர் பண்ணும்போது சிஸ்டரும் ஆமாம் பிரதர் செய்வாங்க. அவங்களுக்கும் தெரியுது. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, யாரு செய்கிறாங்கன்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும், ஆனால் பேச மட்டும் செய்வாங்க. எனக்கு இது எப்படி ஆண்டவரே ஹேண்டில் பண்ணுறது இந்த பில்லி சூனியத்தை? இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சுகமெல்லாம் போச்சு, ஏன்டா பில்லி சூனியம் யாரை வச்சுட்டாங்கன்னு தெரியும். நான் ஊருக்கு போனப்போ ஆண்டவரை நீங்கள் காட்டுங்க எங்கே வச்சுருக்காங்க காட்டினாரு. நான் கையில் எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே நம்ம ப்ரேயர் குரூப்பில் இருக்கிற இன்னொருத்தர் அவரும் அதை பார்த்தாரு, சாட்சி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அதை எரிச்சோம். ஆனால் இப்போ வேற ஏதாவது வழி இருக்கா ஆண்டவரே அப்படி சொல்லி ஆவியான்ட்ட கேட்கும்போது தான் அப்புறம் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதைத்தான் சிஸ்டர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம். அவங்க வந்து சொன்னாங்கல்ல, ஒரு தீ ஆவி பார்த்தாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபோனை போடு அப்படின்னு. அவங்க அனுப்பிட்டாங்க, ஃபோன் போட்டாங்க, ஜெபம் பண்ணோம், தண்ணி எடுத்து எல்லா இடத்தையும் தெளிச்சாங்க, கம்யூனியன் எடுத்து சாப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது நாங்கள் சொன்னோம், எல்லா பில்லி சூனிய கட்டுகளும் பூமி விழுங்கட்டும். பூமி வந்து மோயிசன் உங்களுக்கு தெரியும் விழுங்கிடுச்சு. அது மாதிரி நம்ம விழுங்க சொன்னோம்னா அது விழுங்கிடும். சரிங்களா? பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் அந்த மாதிரி சூரியன் சந்திரனை பார்த்து நம்ம வந்து கட்டளை இடணும். அதை நான் சௌமியா கிட்ட கூட பேசிட்டு இருந்தேன். எஸ். ஸோ பைபிள் என்ன சொல்லுது? அவங்க சொன்ன மாதிரிதான் அவங்க குடும்பத்துல 50 பேர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வாய்க்கவே வாய்க்காது, இதெல்லாம் சத்தியமா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுதான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படிதான் பைபிள் போதிக்குது. இது புதுசு கிடையாது. நீங்க ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் பைபிள் யாராவது வச்சிருந்தீங்கன்னா எடுங்க. ரோமர் புஸ்தகம் 4:18. இது முடிச்சுட்டு நான் வந்து இந்த மாசத்துக்கு வாக்கு தத்துவத்துக்கு போறேன். ரோமர் புஸ்தகம் 4:18 தமிழ் பைபிள் இருந்தா எடுத்து வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவ்வளவுதான். நம்புவதற்கு ஏதுவே இல்லையா? அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப். பைபிள் அப்படிதான் போதிக்குது. நம்புவதற்கு ஏதுவே இல்லையா? ஸோ நம்மளுடைய லைஃப் அது வந்து, ஏன்னா ஆபிரகாம் வந்து நம்மளுடைய விசுவாச தந்தை. சரிங்களா? அதனால நம்ம அவருடைய பிள்ளைகள். கலாத்தியர் புஸ்தகத்துல அப்படிதான் போதிக்குது. அப்படின்னா நமக்கு அப்படிதான் இருக்கும். நம்புறதுக்கு ஏதுவா எதுவுமே இருக்காதான். அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப். அப்படிதான் எபிரேயர் புஸ்தகத்திலையும் போட்டுக்குது. வாய்ப்பே இல்லை. பட் he was fully persuaded. இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன் இங்க. ஸோ இந்த சூழ்நிலையும் பாருங்க,
இதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு அந்த இடத்துலதான் தேவன் செய்வார், இறங்கி செய்வார். இது நடக்காதுன்னு சொன்னல, நிச்சயம் நடக்கும். எங்க அம்மாவுக்கு அப்படிதான் சொன்னாங்க டாக்டர்ஸ். அவங்க எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க, எந்திரிச்சு உட்கார மாட்டாங்க, அப்படியே இறந்துருவாங்க. எங்க அப்பா அப்படியே இறந்துருவாங்க, இப்படிதான் சொன்னாங்க. எந்த ஹோப்புமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்க போட்டு பேர். அப்போ எனக்கு கிளியரா தெரிஞ்சு, இப்பதான்டா கர்த்தர் செய்ய போறாரு. நீ பார்த்துக்கிட்டு அவன் உயிரோட இருக்கிறத நீ பாப்படா. ஏதோ பைத்தியம் உளருது அப்படின்னாங்க. அதேதான் சிஸ்டரோட லைஃப். அதான் சொல்றேன்ல, உங்க லைஃப்ல எதுவுமே எவன்லாம் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும் போது அப்பதான் நீங்க சந்தோஷப்படணும். கரெக்ட், திஸ் இஸ் த சைன். இதான் உங்களுக்கு சைன். ஓகே, நீங்க ஏசாயா புஸ்தகத்துல மன்னிக்கணும், நான் சொல்லிடுறேன். சூப்பரா இருக்கும். ஏசாயா புஸ்தகத்துல ராஜாட்ட ஏசாயா தீர்க்கதரிசி கேட்பான், கேளேன் இல்ல என்ன கேளேன் அப்படின்னு கேட்பான். ஏசாயா புஸ்தகத்துல நீங்க give me a second. dear Lord. 7வது அதிகாரத்துல, ஓகே, இம்மானுவேல், எஸ், 7வது ஏசாயா 7:13 வாசிங்க. சாரி 10 வாசிங்க. சாரி, மன்னிக்கணும். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னான். கரெக்ட். அப்ப கர்த்தர் வந்து கேட்கிறாரு, டேய் கேளு, இவன் இவன் பெரிய அயோக்கிய. ஆனா இல்ல, நான் வந்து கர்த்தரை சோதிக்க மாட்டாருன்னு. அதுக்கு இந்த தடவை கர்த்தர் பேச மாட்டாரு. அடுத்தது வாசிங்க. ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை இல்லம்மா, இருங்க. ஃபர்ஸ்ட் தேவன் தான் ஆகாஷ்ட கேட்கிறாரு. ஆகாஷ் ஒருத்தர் சொல்லிட்டான். திருப்பி தேவன் தானே பேசின அவர்கிட்ட. கவனிச்சிங்களா? you have to enjoy the text. தேவன் போய் கேட்கிற ஆகாஷ்ட, டேய் என்ற அடையாளம் கேளு. இவரு பெரிய பரிசுத்தவான் மாதிரி. ஐயோ, நான் எப்படி உங்கள்கிட்ட, டேய் நீ தானே பெரிய திருட்டு போயல, டேய். அதனால இப்ப அவர் பேசல, நீனே பேசுற ஐசையா. இப்ப ஏசாயா என்ன சொல்றாரு வாசிங்க. ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையே விசனப்படுத்துவீங்களாடா? பார்க்கிறீர்களோ? ஆதலால் தானே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். புரியுதுங்களா? எப்பயுமே இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னா அதான் உங்க சைன். ஒரு கன்னி புள்ள பெக்க முடியுமா சார்? சார் நீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்குது. எவன் சார் பெற்றிருக்கிறான் சொன்னாங்களா? இம்பாசிபிள், அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப். இல்ல நடக்காது சார். என்ன சார் நீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? நடக்காது, அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப். புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உலகமே கைவிட்ட போதுதான் உங்களுக்கு வழி பிறக்குது. ஓகே, ரைட். நான் இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பிரதர். சொல்லுங்கம்மா. இல்ல, இப்போ ஒரு 3 இயர்ஸ் நான் அதை முடிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, நான் இருக்கிற வீட்டையும் தேவன் தான் கொடுத்தார். அதை சொல்ல சொன்னாரு, யாருக்குன்னு தெரியல. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி
எங்க வீட்ல நான் ஒரு நாங்க வீடு வாங்கணுங்கிறத பத்தி நாங்க யோசிக்கவே இல்ல. சடனா ஒரு நாள் அந்த ஓனர் வந்து என் பொண்ணு வந்து வரப்போறாங்க. அதனால எங்களுக்கு வீடு வேணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே என்ன இதே பிரச்சனையா இருக்கு. நம்ம ஒரு வீடு வாங்கிருவோம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நாங்க வீடு வாங்குற பிளான்ல வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "வெஸ்ட் மாம்பலத்துல நம்மளால வீடுலாம் வாங்கவே முடியாது. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். டி நகர் வந்து இருக்கவே காஸ்ட்லியான ஏரியா. நம்மளால முடியாது" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இல்ல, இல்ல எனக்கு வெஸ்ட் மாம்பலத்துல தான் வீடு வேணும்" அப்படின்னு. அவரு, "இல்ல, இல்ல ரொம்ப கஷ்டமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 1 crore வரும். நம்ம வந்து வெஸ்ட் மாம்பலத்துல வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வெஸ்ட் மாம்பலம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் பிரதர் கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, "வெஸ்ட் மாம்பலம் ரொம்ப வீடு காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்றாங்க பிரதர். வீடு வாங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிரதர் சொன்னாரு, "இல்ல, இல்ல நீ எவ்வளோ காசா இருந்தா என்ன கர்த்தர் தானே தரப்போறாரு. நீங்க வந்து" அப்ப அவங்க என்கரேஜ் பண்ணாங்க பிரதர். சொன்னாங்க, "இல்ல, இல்ல நீங்க உங்களுக்கு வந்து வாங்க முடியாதுன்னு சொன்னார்ல, வாங்கவே முடியாதுன்னு தான் நானும் நெனச்சேன். அதான் உண்ம. நம்மள்ட்ட இப்ப அவ்ளோ 1 crore குடுத்து நம்ம எப்படி வீடு வாங்குறதுன்னு. அப்ப நான் முடியாதுன்னு நான் சொன்னேன். பிரதர் சொன்னாங்க, "இல்ல முடியும். நீ முடியும்னு நெனைங்க. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு. கர்த்தர்ட்ட கேளு" அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் மாம்பலம் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்னுடைய ஆனாலும் எனக்கு என்னுடைய எல்லைகள்ல நீங்க எங்க குறிச்சீங்களோ குடுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த வீடு வந்து எனக்காக 2 இயர்ஸா அவங்க யூஸ் பண்ணவே இல்ல. மூடி வச்சிருந்திருக்காங்க. நெறைய பேர் இந்த வீட்ட வந்து அந்த ஓனர் சொன்னாரு, கேஷோட வந்து குடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களாம். அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கோ 2 இயர்ஸா அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வீட்ட வந்து தேவன் வந்து வாங்குறதுக்கு எனக்கு உதவி செய்தார். மேபி யாராவது நீங்க வீடு வாங்கணும்னு பிரயாசப்பட்டுருக்கீங்க, இல்ல வீட்டுக்காக இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தர்ட்ட கேளுங்க. அவங்க தருவாரு. ஏன்னா, அதுவும் முடியாதுன்னு நாங்க நெனச்சோம். இந்த வெஸ்ட் மாம்பலத்துல நம்மளால 1 crore குடுத்து வீடு வாங்க முடியாது. அப்படிதான் எனக்கு ஆசை. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து ஓப்பனா சொல்லல, "அதெல்லாம் முடியாதுப்பா என்னால" அப்படின்னு சொன்னாரு. அப்ப அப்ப தேவன் முடியாததை நமக்காக வாங்கி குடுத்தாரு. இந்த வீடு அவ்ளோ எல்லாரும் சொல்லுவாங்க, "இந்த வீடு எப்படி உங்களுக்கு இந்த பிரைம் ஏரியால எப்படி கிடைச்சுச்சு?" வர்றவங்கலாம் சொல்லுவாங்க, "இந்த வீடு எப்படி உங்களுக்கு கிடைச்சுச்சு? இங்க பிராமின்ஸ்க்கு மட்டும் தான் குடுப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் குடுக்கவே மாட்டாங்க. எப்படி கிடைச்சுச்சுன்னு தான் கேட்பாங்க." சோ தேவனுக்கு நன்றி. தேங்க்யூ. ஸோ நமக்கு எப்ப எல்லா கதவும் அடைக்குதோ பிசிக்கல் ரெல்ம்ல, அப்பதான் நமக்கு இதான் சைன். அதுதான் சைன். தட் இஸ் த சைன். எது இம்பாசிபிள், இதெல்லாம் சாத்தியமே ஆகாது சார் அப்படின்னு சைன். அப்பதான் நீங்க சந்தோஷப்படணும். எஸ், திஸ் இஸ் த சைன். அதுக்காக நான் அந்த ஐசையா பத்தி நான் போனேன். ஏன்னா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லும் போதுதான் சைன். என்ன நடக்காது? கண்ணி எப்படா புள்ள பெப்பா? அதான் உனக்கு சைன். அதான் உனக்கு சைன். ஓகே. ஸோ அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ், அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப், தெர் இஸ் ஹோப். தெர் இஸ் ஆல்வேஸ் ஹோப் இன் கிரைஸ்ட். அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ நான் ப்ராமிஸ் வேர்ட் ரிலீஸ் பண்ணிடுறேன். டிசம்பர் மாசத்துல நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ நோ இட்ஸ் கிறிஸ்மஸ் சீசன், பட் தட் இஸ் த நார்மல் திங். யூஸ்வலா பண்றது விஷயம். we need to do our part. நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம தேவன் கொஞ்சம் சொல்றாரு, ஒழுங்குபடுத்த சொல்றாரு. இந்த ப்ராமிஸ் வேர்ட் நான் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சில காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில, நான் போன மாசமும் இதை சொன்னேன், போன வாரம் சொன்னேன், லைஃப்ல சில விஷயங்கள்லாம் ஒழுங்குபடுத்துங்க. முக்கியமா உங்க ப்ரேயர் டைமை ஒழுங்குபடுத்துங்க. கோ சிட் ஃபார் யுவர் ப்ரேயர் டைம். உங்க ப்ரேயர் டைம் ஒன்று அலோகேட் பண்ணி அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. 10 minutes நீங்க மட்டும். அங்க தேவன் உங்கள்கிட்ட பேசுறத நோட்ல எடுத்து அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களை இந்த டைம்ல வந்து தொடர்ந்து கம்யூனியன் எடுக்க சொல்றாரா? ஃபேன்டாஸ்டிக், கம்யூனியன் எடுங்க. இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களை ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாரா? ஒரு நாள்
2 நாள் அது அவரு உங்களுக்கு சொல்றது, அதை நீங்க செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க. ஓகே, ஆனா மறக்காம செய்யுங்க. அவர் ஏதோ சொல்லுவார். நீங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு மினிஸ்ட்ரியில இருந்தால் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் யூ நீட் டு சிட் டவுன் அண்ட் ஆஸ்க் த லார்ட், லார்ட் கேன் யூ டாக் டு மீ, என் கூட பேசுங்க ப்ளீஸ். அடுத்த வருஷத்துக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுங்க. நீங்க கேட்டா நிச்சயம் தருவாருங்க. ஓகே, வாங்கிக்கோங்க, வாங்கி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் எனக்கு வீடு இல்லை, அடுத்த வருஷம் நான் என் சொந்தத்துல வீடு வாங்கணும். நீங்க தானே ஒரு வாழ்க்கை பண்ணணும், சாட்சியா இருக்கு. சொல்லுங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட எதிர்பார்த்து போகுங்க. இவர்கிட்ட போனா ஒண்ணும் நடக்காதுடா சும்மா அப்படி இன்னும் எதிர்பார்த்து போங்க. இவரால முடியும் அப்படின்னு சொல்லி பிசாசு இதெல்லாம் நம்மளை போட்டு மழுங்கடிச்சிருவான். இவர்கிட்ட எல்லாம் போனா ஒன்றும் நடக்காதுடா. He will do that. அவன் நிச்சயம் செய்வான், நம்மளை மட்டுப்படுத்திடுவான். அப்படியே எப்பயுமே ரிக்வெஸ்டோட போகணும், ஆண்டவரே எனக்கு சின்சியரான ஹார்ட்டை கொடுங்க, ஹானஸ்டான ஹார்ட்டை கொடுங்க, உங்களுடைய வில்லு, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அலைன் பண்றதுக்கு என் இருதயத்தை கொடுங்க. இதெல்லாம் கேட்கணும் நம்ம. We need to ask all these things. உங்க ஆசைகளை சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்குதான் அந்த ப்ரேயர் டைம். அப்ப அவர் இதெல்லாம் செய்ய சொல்லுவார், சில இதெல்லாம் சொல்லுவார், சில அட்வைஸ்லாம் சொல்லுவார். எழுதிக்கோங்க. Don't forget that. Okay, சரி. The rain is coming. Your rain is coming. இதுதான் ஆவியானவர் சொல்ல சொன்னார். டிசம்பர் 1 நவம்பர் 30 அன்னைக்கே சொன்னாரு, which is லாஸ்ட் சண்டே நினைக்கிறேன், திஸ் சண்டே அன்னைக்கு வந்து சொன்னாரு, which is called the rain is coming, your rain is coming அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல இருக்கிற முதல் வசனத்துல என்ன சொல்லுவார்னா, go and present yourself to Ahab, I will send rain on the land. தமிழ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதான் வந்து I will send rain on the land. அநேக நாள் பிரதர் என்ன சென்று வேர்சஸ் 3 கொஞ்சம் சொல்லுங்க. வருஷமாகையில் சரி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் முதல் வசனம். அவங்க சிஸ்டர் அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. ஆனபடியா அதாவது I will send rain, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளை அப்படின்னு சொல்றாரு. So there is your rain is coming, receive your rain. அது என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய பகுதியில எது பஞ்சமா இருக்குன்னு நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். பஞ்சமா இருக்கிற ஏரியாவெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பஞ்சங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. All the lands in your area that is under famine, that is under drought, it is coming to an end in the name of Lord Jesus. என்னால சரியா படிக்க முடியல, it is coming to an end. என்னால சரியா பிரேயர் பண்ண முடியல, it is coming to an end. என்னால சரியா praise and worship பண்ண முடியல, it is coming to an end. எனக்கு படிக்கிறது புரியல, it is coming to an end. என்னால அந்நிய பாஷை பேச முடியல, it is coming to an end. All your famines and droughts are coming to an end. நான் சொல்றது என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, it is coming to an end. என் பிள்ளைக்கு சரியா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, it is coming to an end. What is starting? Celebration, rain is coming. Rain is coming. நீங்க தான் வந்து எலியா, உங்கள்கிட்ட தேவ வசனம் வந்துருக்கு,
இப்போ கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருன்னா, ஆகாப போய் சந்திக்க சொல்றாரு. ஸோ யூ நீட் டு டூ சம் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷனை தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் பேச போறேன். உங்க ப்ரிப்பரேஷன்ஸை தான் கொஞ்சம் பேச போறேன். ஓகே, அதுல நம்பர் 1 ப்ரிப்பரேஷன் இஸ் God will send you destiny helpers. டெஸ்டினி என்னதுன்னா, இப்ப ஆகாப்ட சொல்லிடா மழை வரப்போகுது அப்படின்னு. அவன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? கோ அண்ட் பிரசன்ட் யுவர் செல்ஃப் டு ஆகாப்னு தேவன் வந்து சொல்றாரு. ஆகாப்ட போய் நீ ஒன்னே காட்டு அப்படிங்கிறாரு. அவன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? இவரு மட்டும் மழை அனுப்ப வேண்டியது என்ன? சரி, அது அப்புறம் பேசலாம். தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை அது. சிம்பிளா சொல்லணும்னா, இவன் தான் போய் ஆகாப்ட சொல்லிட்டான், இனி என் வாயிலிருந்து வராத வரைக்கும் மழைய வராத ஊருக்குள்ளார அப்படின்ட்டான். யாரு கண்ட்ரோலர்? திஸ் ப்ராஃபட். இவர் தான் பாஸே. சும்மாதான் ராஜா, இங்க இவர் தான் பாஸ். அதனாலதான் இவர் போய் சொல்ல, நீங்க பாரு மழை வருதா இல்லையான்னு பாரு. ஆகாப் செத்துட்டான். சரி, ஓகே, அதான் அதுக்கு ஆன்சர். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த தீர்க்கதரிசி உங்ககிட்ட ஆண்டவர் கையில சாவியை கொடுத்துட்டாரு. புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கையில தான் அத்தாரிட்டி இருக்கு. உங்களாலதான் அதை செய்ய முடியும். அதனால நீங்க தான் போய், ஆகாப் தான் இங்க பிசாசு, இல்ல உங்க எதிரி, இல்ல உங்களுடைய ட்ரவுட் எந்த இடத்துல பஞ்சமா இருக்குது, அதுகிட்ட போய் தான் நீங்க பேசணும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லையா, அதுகிட்ட தான் போய் நீ பேசணும். You need to talk to your bank account. You need to talk to your money. சரி, நிறைய பேருக்கு இது வந்து பெரிய, நான் கேட்கும் போதே எனக்கு வந்து இப்ப என்னடா பைத்தியமா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. உங்க காசுக்கு காது இருக்குது, அதனால அதுகிட்ட கரெக்டா பேசுங்க அப்படின்னா. இது என்னடா புது உருட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். இன்னைக்கு நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து அதோடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளோட வாழ்க்கையில. ஒரு காலத்துல தேவன் வந்து என்னை பார்த்து, வானத்தை பார்த்து பேச சொன்னார், மழை வரணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து அப்படியே வானத்தை பார்க்கிறேன். பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு அப்படி குனிகிறேன். திருப்பி ஆவியானவர் சொல்றாரு, என்னன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சொல்றாருன்னு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அது மாதிரி நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் நான் பாக்குறேன், ஓஹோ, இவங்கெல்லாம் நம்ம சொன்னா கேட்பாங்களா? எஸ். சின்ன வயசுல இருக்கும்போது கொசு கிட்ட எல்லாம் பேசி, கொசுவே என்னை கடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சின்ன வயசு ஆண்டவர் சொன்னா டப்புன்னு செஞ்சிடும். இப்ப பெருசாயிடுச்சா, இதெல்லாம் சொன்னா நடக்குமா அப்படின்றதெல்லாம் சில நேரம்லாம் நடக்கும். ஆனா சில இதுல இன்னும் அந்த சின்ன பிள்ளைத்தனம் இருக்கும். திடீர்னு அன்னைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் மண்ணுகிட்ட போய் பேச சொன்னேன்னா, நான் எங்க வீட்டுல செடியில நிறைய வச்சிருப்பேன், மண்ணு போட்டு நோண்டினே இருப்பேன். மண்ணுங்களோடவே பேசுவேன், மண்ணோட பேசுவேன், பூமியோட பேசுவேன். ஆவியானவர் இதெல்லாம் செய்ய சொல்லுவாரு, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராது. அதனால இப்ப நான் சொல்றதையும் அப்படி இருந்தா ஐம் சாரி, ஓகே. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால உங்க காசை பார்த்து நீங்க பேசுங்க, பழுகி பெருகுன்னு பேசுங்க. நீங்க காணிக்கை போடுறீங்க சபையில, அப்ப நீங்க அந்த காணிக்கையை பார்த்து பேசிட்டு காணிக்கை போடுங்க. என்ன பேசணும்னு ஆவியானவர் சொல்லி தருவார். நீ போய் பழுகி, நான் இதை விதைக்கிறேன், போய் விழு, நல்ல நிலத்துல விழு, நல்ல விளைச்சல் கொடு, நல்ல பழுகி பெருகி அங்க செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு, எப்படி இயேசுக்கு 7 அந்த 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்த பையனுக்கு 7 கூட மிஞ்சிச்சு. 7 கூட 12 கூட, ஒரு இடத்துல 12 கூட மிஞ்சி, ஒரு 7 கூட.
அவன் வீட்டுக்கு அள்ளிட்டு போனானோ அந்த மாதிரி நான் திருப்பி அள்ளிட்டு போவேன். 5000 பேருங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து முடிஞ்சிருச்சு. அவங்க பசி ஆத்திடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைஞ்சாங்க. ஆமா, மீதி எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது எத்தனை கூட இருந்தது? எல்லாமே அந்த பையனுக்கு தானே. ஆனா கொடுத்ததோ என்னமோ கொஞ்சம் தான். அந்த கூடையில அடியில 5 ரொட்டியும் 2 மீனும் தான் இருந்தது. ஒரு கூட நிரம்பினாலே அவனுக்கு லாபம். ஆனா அவனுக்கு எத்தனை கூட நிரம்பிச்சுன்னு வேதவசனம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க அந்த விதையை பார்த்து பேசி காணிக்கை போட்டு பாருங்க. You will see major things happening in your life. Okay. So இதுக்கு நான் எதுக்கு சொன்னேன்னு மறந்துட்டேன். பட் எனிவேஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெஸ்டினி ஹெல்பர்ஸ். டெஸ்டினி ஹெல்பர்ஸ். ஒபாதியா. எனக்கு இன்னும் டைம் கம்மியா இருக்கு. ஒபாதியான்ற ஒரு நபரை தேவன் அனுப்புறாரு. ஒபாதியா தான் டெஸ்டினி ஹெல்பர்ஸ். டெஸ்டினி ஹெல்பர்னா என்னன்னா, டெஸ்டினேஷன். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க. மெட்ராஸ்ல இருந்து திருச்சிக்கு போறீங்க. திருச்சி தான் டெஸ்டினேஷன். டெஸ்டினி, இந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஆகாப் இருக்கிறாரு. ஆகாப் எங்க இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒபாதியாவுக்கு தான் தெரியும். அதனால என்ன பண்றாரு? ஒபாதியாவை கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வர்றாரு. ஸோ டெஸ்டினி ஹெல்பர்ஸ். God will send you destiny helpers. Receive your destiny helpers. உங்களுக்கு அதுக்கு எனக்கு தமிழ்ல எனக்கு தெரியல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு. உங்க உங்க தலையெழுத்துன்னு சொல்ல முடியாது. அது டெஸ்டினி இஸ். இப்ப நீங்க வந்து லட்சாதிபதி ஆகணும்னு உங்களுக்கு ஆசைன்னா, இல்ல பிசினஸ்ல நீங்க ஃபிளரிஷ் ஆகணும், அதான் உங்க டெஸ்டினி, அதான் உங்க ஆசை. அந்த ஆசைக்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நிறைய உதவியாளர் வருவாங்க. அதுதான் ஏஞ்சல்ஸா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, உங்க பிள்ளைகளா இருப்பாங்க. டெஸ்டினி ஹெல்பர்ஸ், தே வில் கம். தட் இஸ் நம்பர் 1, உபாதியா. ஸோ நீங்க அந்த சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா உபாதியா தான். நீங்க 16வது வசனம் நீங்க வாசிங்கம்மா. 1 ராஜாக்கள் 18:11. அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது அவ்வளவுதான். சோ என்னன்னா, ஒபாதியா தான் மிடில்மேன். அவர் தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறார், மீட் பண்ண வைக்கிறார். ஸோ கோ அண்ட் பிரசன்ட் யுவர் செல்ஃப் கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது என்னன்னா, நவ் செகண்ட் திங் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இங்க is you need to remove the evil altars. இப்போ டைம் இல்லை, அதனால நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அடுத்த வாரம் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஈவில் ஆல்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன்ட்டு நீங்க போய் உட்காருமா. அப்புறம் he is building an altar of the Lord. 2 விஷயமும் அவர் பண்றாரு. எங்க எழுதியிருக்கு அப்படின்னா, இது மட்டும் படிச்சலாம், then we'll go home. ஓகே, முடிச்சிடறேன். அஹ் 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும். அவ்வளவுதான். அதாவது கர்த்தருடைய பலிபீடத்தை, ஏற்கனவே இடிஞ்சு போயிருந்த பலிபீடத்தை திருப்ப கட்டுறாங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு நம்ம எழுப்பாம போன பலிபீடங்கள், வீட்டுல ஜெப இடம், ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, தனியா உட்காந்து, அதெல்லாம் நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. அதுதான் பலிபீடம். யூ நீட் டு, அது உங்களுடைய பலிபீடம். யூ நீட் டு டூ தட். அதே மாதிரி தேவையற்ற பலிபீடத்தெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. தேவையற்ற பலிபீடம்லாம் என்னன்னு அது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார்.
யார்கிட்டயாவது வெட்டியா சண்டை போடாதீங்க, வெட்டியா பேசாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். ஸோ ரொம்ப நேரம் தூங்குறது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க ரெடி பண்ணுங்க. அப்புறம் என்னன்னா, நீங்க கம்யூனியன் எடுக்க அதுதான் அவர் கீழே செய்வார். யாரு? எலியா வந்து என்ன செய்வாரு? He will ask you to take communion. பலிபீடத்துல அவங்க பலி வைப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு. இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பலியில வச்ச எல்லாத்தையுமே நக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ when you prepare to this template, ஓகே, அப்புறம் அவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்குற பலிபீடத்துல அப்பவும் திராட்சை டெய்லி சாப்பிடுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, பாட்டு பாடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஏரியாவிலேயே பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல, உங்க வீடை சுத்தி, உங்க ஏரியாவை சுத்தி பாகால் தீர்க்கதரிசிகள், அதாவது தீய சக்திகள், தீய ஆவிகள் எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு. அது முடிஞ்ச உடனே என்ன நடக்குது? மழை, அடி மழை பெய்யுது. கார்மேல் மலையில தான் இந்த சம்பவம் நடக்குது. கார்மேல் மலை என்றால் செழிப்பு, ஃபிளரிஷ், மல்டிப்ளிகேஷன். அதுதான் கார்மேல் என்ற மலைக்கு பொருள் எபிரேய மொழியில. அப்போ என்னன்னா, அந்த மலைய இதுவரைக்கும் பிசாசு எடுத்துக்கிட்டான். அந்த மலையை இடிச்சு தள்ளிட்டு, சாரி, அந்த அந்த பலிபீடத்தை இடிச்சு தள்ளின உடனே தேசத்துக்கே மழை வருகிறது. தேசத்துக்கே மழை வருகிறது. அதாவது வேற புடிச்சு வச்சிருக்கான் பாருங்க பிசாசு, பாகால் தீர்க்கதரிசி. அந்த இடத்துல அவன் பலிபீடத்தை கட்டியிருக்கான். அதனால அதை இடிச்சிட்டு அந்த இடத்துல தேவனுடைய பலிபீடத்தை கட்டணும். முக்கியமான இடத்துல எப்பயுமே தேவனுடைய இடத்தை நீங்க வச்சிட்டீங்கன்னா தேசம் முழுக்க மழைதான். எப்பயுமே அங்க பஞ்சமே கிடையாது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஏரியாவில் பஞ்சம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய முக்கியமான வேர்ல கர்த்தர் இல்லாம வேற யாரோ இருக்கிறாங்க. வேற யாரோ இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ இம்மிடியட்டா நீங்க என்ன பண்ணணும்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி டக்குன்னு இதெல்லாம் ரெடி பண்ணி அடிச்சுட்டு நீங்க கிளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மழை வருது. The rain is coming. மழை வருகிறது. ஓகே, ஆல்ரைட். முடிஞ்ச அப்பத்திரச்ச எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம எடுத்துட்டு முடிச்சிடலாம். I will send the rain. The days of your drought and famine is finished. அப்பத்தின் திராட்சரத்தை எடுத்துக்கோங்க. லெட்ஸ் டேக். நம்ம தேவன்கிட்ட சொல்றோம், இவ்வளோ நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், ஆண்டவரே எனக்கு we need an answer. This is enough. For 40 days Goliath was haunting. 40 நாளா இஸ்ரவேல் மக்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். 40 நாள் ராஜாவும் ஒன்னும் செய்யல. இதே மாதிரிதான் ஆகாப் மாதிரி ஒரு தத்தி. அது சவுல், அது ஒரு தத்தி, ரைட்டா? ஒண்ணுமே செய்யவே இல்லை. ஆனா தாவீது வந்த உடனே எடுத்து ஒரே கல்லால அடிச்சு கொன்னுட்டான். He removed the reproach, he removed the shame, he removed the taunting and haunting of the enemy. புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையிலையும் இருக்கிற இந்த famine and the drought, அது தமிழ் என்னது? மழை பெய்யாத காலங்கள், பஞ்சம், பசி, பட்டினி, அவமானம், இதெல்லாம் முடிகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்கள் மழை உங்கள் நிலத்தில் வருகிறது. It's a season of rain in this land, in your land. அப்பத்தையும் திராட்சை எடுத்துக்கலாம். இதுக்குதான் இயேசு பலியானார். இயேசு சிலுவையில மரிச்சாரு. இதுக்குதான் அவர் மரிச்சாரு.
ஸோ அப்பத்தையும் திராட்சத்தை எடுத்து நன்றி சொல்லி, ஆண்டவரே தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி எடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ இயேசுவே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தரித்திரம், பாலைவனங்கள் எல்லாம் மறைஞ்சு இனிமேட்டு எங்களுடைய ஏரியாவில் மழை செழிப்பு என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஜீவனை பேசுகிறோம், ஆரோக்கியத்தை பேசுகிறோம், வெள்ளத்தை பேசுகிறோம், நற்சாட்சியை பேசுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். வெற்றியை பேசுகிறோம், தலையை பேசுகிறோம், உயர்தலை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம். கரம் பிடித்து உயர்த்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதிலும் ஏற்கனவே பெருசுதான் பார்த்துட்டு இருக்கேன். இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிறவரே. எஸ், இன்னைக்கு கேட்ட டெஸ்டிமனி இங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நடக்கட்டும். வீடு இல்லாதவங்க வீடு எடுக்கட்டும். அவங்க சொத்து எல்லாம் அவங்களுக்கு, அவங்களுடைய விஷயங்கள் அவங்கள்ட்ட திரும்பி வரட்டும். இழந்து போனதை திருப்பி தருகிற தகப்பன் நீர். எஸ், இறந்தே போயிருந்தாலும் எழுந்து வரட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். அகைன்ஸ்ட் ஆல் ஹோப் வி பிலீவ் யூ. ஆபிரகாம் மாதிரி அவன் சொன்னான், செத்தே போச்சுடா, 100 வயசுல எவன்டா குழந்தை பிறக்குது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ செத்தவனுக்கு தான் உயிரை கொடுத்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற என் தேவன். தகப்பனை இங்க இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவன் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறதை போல நாங்கள் அழைக்கிறோம். அவர்களுக்கு உண்டாகட்டும். வெற்றியும் சமாதானம் சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்கிறான். நீரே அவர்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.